மீண்டும் உங்களை என்னுடைய நிகழ்ச்சியில் அன்போடு வரவேற்கின்றேன். இது 2ஆம் பாகம். இதுக்கு முதல் வந்து நான் 4 பேர்கிட்ட கேள்விகள் சில வித்தியாசமான கேள்வியை கேட்டிருந்தேன். அந்த 2 பேரில் வந்து 4 பேரில் மன்னிக்கணும் 2 பேர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இனி வர போகிற அடுத்தடுத்த நேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த நேரம் தயாராக இருக்கிறாங்க, அவங்க கூட பேசும். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் பிரவீனா. வணக்கம் ஸ்ரீனிவாசன். எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீனிவாசன்? நல்ல சுகமா இருக்கிறோம். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நான் நல்ல மிக்க நன்றி ஸ்ரீனிவாசன், கேட்டதுக்கு நன்றி. வடிவா ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நல்ல வடிவா இருக்குது. நன்றி நன்றி ஸ்ரீனிவாசன், நன்றி. சரி சொல்லுங்க, இப்ப இதுக்கு முதல் கேட்டிருந்த கேள்விகள் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சீங்களா ஸ்ரீனிவாசன்? நான் அந்த ஆடியன்ஸ் அந்த வெங்காயத்தை தெரியும். ஓகே. மற்ற அந்த அவருடைய மடியில அப்பா அந்த மடியில இருப்பாருன்னு தெரியும். அது முதலே உங்களுக்கு தெரியும். சரி, அது அப்படியே இது மற்றது 90 தெரியும், நெல்சன் மண்டேலா. சரி, ஓகே. சரி, அப்ப உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும் ஸ்ரீனிவாசன்? இப்ப மீதி இருக்கிற இலக்கங்கள் வந்து 2 4 7 8. ரெண்டாவது. சரி, உங்களுக்கு என்ன கேள்வி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரி ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு வந்து சமயம் சேர்ந்த கேள்வி உண்டு. இப்ப ரிலிஜனை பற்றி ஒரு கேள்வி ஒன்று தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். சரி, இப்ப இந்த கேள்விக்கு வந்து முதல் உங்களுக்கு நான் அந்த கேள்வியை மட்டும் கேட்கிறேன். உங்களுக்கு ஜென்ரலா அது தெரியுமான்னு முதல் பார்த்துட்டு நீங்க அது சரியா உங்களுக்கு தெரியாட்டி இல்லாட்டி கண்டுபிடிக்காட்டி திரும்ப உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் தாரன். 4 ஆப்ஷன்ஸ் தந்தோன்னு உங்களுக்கு 30 வினாடிகள் தரப்படும். அதுல நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லலாம். சரியா? சரி. புத்த சமயத்தின் அடிப்படை கொள்கை என்ன? மற்ற நேர்களும் நீங்களும் யோசிச்சு பார்க்கலாம். புத்த சமயத்தின், அதாவது புத்திசம், புத்த சமயத்தின் அடிப்படை கொள்கை என்ன? அன்பு. என்னது? அன்பா? இல்லையா? இல்ல, அது இல்ல. அதெல்லாம் சேர்ந்திருக்க நான் அடிப்படை கொள்கை தான் இன்றைக்கு அந்த இன்றைக்குரிய கேள்வி. சரி, உங்களுக்கு நான் 4 ஆப்ஷன்ஸ் தாரன். நீங்க வடிவா யோசிச்சுட்டு எனக்கு அதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி சொல்லலாம். 30 வினாடிகள் தரப்படும். ஒன்று வந்து தியானம். சரியா? தியானம். அடுத்தது வந்து அறியாமை அகற்றுதல். மூன்றாவது வந்து நோன்பு. 4வது வந்து திருடாமை. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். சரி, மற்ற நேர்கள் அது நிறைய பிள்ளைகள் பார்க்கிறபடியா? சரி, உங்களுக்கு நான் இப்ப குழப்பம் இல்லை, நீங்க யோசிங்க. தியானத்தை சொல்லுகிறேன். ஹலோ 100%. அது 100% சொல்றேன். தியானம் சொல்றீங்க. சரி, அப்ப நேரத்தை நிப்பாட்டி விடலாம். சரி, நான் சரியான பதில் உங்களுக்கு அந்த ஆன்சர் சொல்றாக்கு முதல் நான் ஒருக்கா மறுபடியும் மற்ற நேர்கள் முக்கியமாக சின்ன பிள்ளைகளுக்கும் நான் ஒருக்கா திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்றேன். தியானம், அதாவது மெடிடேஷன். அறியாமை அகற்றுதல், அதாவது எங்களுக்கு தெரியாததை நாங்கள் தெரிஞ்சு கொள்றது. மூன்றாவது வந்து நோன்பு, அதாவது ஃபாஸ்டிங். 4வது வந்து திருடாமை இருக்கிறது. சரி, நீங்கள் ஆப்ஷன் ஏ தியானம்னு சொல்லியிருந்தீங்க, அது தவறான பதில், மன்னிக்கோணும். சரியா? இப்ப அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொள்கை தான் புத்திசம்ல, புத்த சமயத்துல அது ஒரு முக்கியமான கொள்கை. ஆனா அடிப்படை கொள்கை என்னன்னா அறியாமை அகற்றுதல். சரி, பரவாயில்ல. இனந்துனக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி பிரவீனா. வணக்கம். வணக்கம். சரி, ஸ்ரீனிவாசன் வந்து அவர் சொன்ன அந்த ஆன்சர் வந்து நானும் அதைத்தான் முக்கியமாக சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு வந்து அந்த கேள்வி யார் கேட்டிருந்தாலும் நானும் அதே ஆன்சர் தான் நானும் சொல்லியிருப்பேன். இப்போ நாங்கள் புத்த சமயம் வந்து யோசிக்கும் போதே எல்லாருமே அந்த தியானம் இருக்கிறது, அந்த மெடிடேஷனை பற்றி தான் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு சிந்திக்க தோணும். ஆனால் தெரியாததை தெரிஞ்சு கொள்றதுன்றதான் இன்றைக்கு கூடிய இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கூடி தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு நானுமே புதுசாக இந்த போட்டி நிகழ்ச்சியோட நானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறேன். சரி, அடுத்த நேரம் தயாரா இருக்கிறாங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். லண்டன்ல ரம்யா பேசுறேன். லண்டன்ல இருந்து ரம்யா பேசுறேன். ரம்யா. ஓம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க ரம்யா? நான் சுகமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
நானும் நல்ல மிக்க நன்றி ரம்யா. இதுக்கு முதல் கேட்ட குரல் மாதிரி இருக்கே. இல்ல சிந்தியா என்னோட தங்கச்சி. அதான் சிந்தியா மாதிரியே கதைக்கிற மாதிரி இருக்கு. அதான் நான் வந்து சிந்தியா தான் குரலை மாத்தி கதைக்கிறாவோன்னு எனக்கு ஒரு டவுட் உண்டு. இல்ல. சரி, அப்ப 2 பேரும் நீங்கள் சிந்தியான தங்கச்சியா? இல்ல அக்கா. அக்கா. சரி, ஓகே ரம்யா, நான் இதுக்கு முதல் சொல்லியிருந்தேன். சரி, அப்போ இன்றைக்கு பரவாயில்லை, நீங்கள் கால் பண்ணிட்டீங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கு இணைந்து கொள்ளுங்க ரம்யா. ஆனால் நான் நேர்கள்ட்ட கேட்டிருந்தேன்னா ஒரே வீட்டில் இருந்து 2-3 பேர் நீங்கள் மாறி மாறி அடிக்காமல் வேறு புது புது நேர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா நல்லதாக இருக்கும். சரியா? சரி, இன்றைக்கு பரவாயில்லை ரம்யா. அடுத்த முறைக்கு நான் சொல்கிறேன். என்னடா இப்போ புது புது நேர்களும் வந்து சில ஆட்களுக்கு வந்து லைன் கோல் கிடைக்காம இருக்கும். அதனால தான். சரியா? ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சரி, சொல்லுங்க ரம்யா. அப்போ நிகழ்ச்சிக்கு செல்வோமா? உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும்? 5. பொறுங்க, மிச்சம் இருக்கிறது 4, 7, 8. எத்தனையாவது ரம்யா? 7 எடுக்கிறீங்க. சரி, இப்போ உங்களுக்கு 7வது இலக்கத்துக்கு பின்னால் நான் என்ன கேள்வி தயார்படுத்தி வச்சிருந்தேன்னு பார்ப்போம். சரி, உங்களுக்கும் ஒரு கணக்கு கேள்வி தான் வந்திருக்கு ரம்யா. சரி. ஆனால் இப்போ சிந்தியாவுக்கு கொடுத்த மாதிரி அந்த எண் சம்மர் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கணக்கு கேள்வி. ஓகே. இதுக்கு நான் உங்களுக்கு 2 நிமிடங்கள் தருவேன். நீங்கள் ஒரு பேப்பரும் பேனையும் எடுக்கிறேன்னா, இல்லாட்டி சிந்தியா உங்களுக்கு முதல்ல எடுத்து கையில் தந்துருப்பாவே. சரி, முதலே தந்துட்டா. சரி, இதுக்கு வந்து நான் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்கள் சொல்லுவேன் ரம்யா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்து நீங்கள் எனக்கு சரியான பதில் சொல்லணும். சரி, உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆப்பிள், ஒரு மேங்கோ, ஒரு மாம்பழம், ஒரு வாழைப்பழம் இருக்கு. சரியா? நான் ஒவ்வொன்றையும் பற்றி வேற இன்ஃபர்மேஷன்கள் உங்களுக்கு தர போறேன். ஒவ்வொன்றுக்கும் வந்து வித்தியாசமான பாயிண்ட்ஸ் இருக்கு. சரியா? அந்த ஆப்பிளுக்கு வந்து 7 பாயிண்ட்ஸ், 7. சரி. ஓகே. அந்த மாம்பழத்துக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் பிளஸ் ஒரு ஆப்பிள். நேர்கள் நீங்களும் வீட்டில் நீங்கள் சும்மா எழுதி பார்க்கலாம், முயற்சியும் எடுத்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு ஆப்பிள், ஒரு மேங்கோ, ஒரு பனானா. சரியா? அதில் வந்து ஆப்பிளுக்கு வந்து 7 பாயிண்ட்ஸ், அந்த மாம்பழத்துக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஒரு ஆப்பிள். சரியா? உங்களுக்கு அடுத்ததான் நான் தர இன்ஃபர்மேஷன், ஒரு ஆப்பிள் ஈக்குவல்ஸ் 1 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 3 banana, 1 point plus 3 banana, 3 வாழைப்பழம். சரியா? எழுதிட்டீங்களா ரம்யா? ஹலோ. ஓகே. உங்களுக்கான கேள்வி என்னண்டா, ஒரு ஆப்பிளும் பிளஸ் ஒரு மாம்பழமும் பிளஸ் ஒரு பனானாவும் ஈக்குவல்ஸ் எத்தனை? உங்களுக்கான நேரம் ஆரம்பம்.
ரம்யா வீட்டில் நிறைய பேர் வந்து சேர்ந்து யோசிச்சு எல்லாம் அந்த கணக்கு போட்டு கொண்டிருக்கணும். எனக்கு தெரியாது. விளங்கியல நீங்க சொன்னது கேட்கல ரம்யா. எனக்கு பதில் இப்போ தெரியும். பதில் தெரியும். ஓ சரி, அப்ப நேரத்தை நிப்பாட்டி விடலாம். ஓகே சரி, நேரத்தை நிப்பாட்டுவோம். எனக்கு நீங்க ஒரே ஒரு பதில் தான் சொல்லலாம். உங்களுக்கு முடிவான பதில் என்ன? 21. 21 சொல்றீங்க. ஓ 100% ஷுவரா? ஓ இது யார் இந்த பதில் கண்டுபிடிச்சது ரம்யா? பிரதாப். பிரதாப்பா? சரி, வீட்டில் யார் கூட கெட்டிக்காரர் மேத்ஸ்ல? யார் பெஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிறது எப்பயுமே மேத்ஸ்ல? My twin brother Pratap. உங்களோட பிரதர் தான் எடுக்கிறவர்? Yeah, my twin brother Pratap. ட்வின் பிரதர். சரி, ஓகே, பிரதாப்புக்கு வாழ்த்துக்கள். சரியான பதில். சரி, எதுக்கும் நாங்கள் ஒருக்கா ஆன்சரையும் வந்து நீங்கள் ஒருக்கா எங்களோட நேர்களுக்கு விளங்கப்படுத்துறீங்களா இப்படி கணக்கு போட்டு பார்த்து நீங்காண்டு? Okay. One apple is 7 points, and you said one mango is 5 points, and an apple, so that's 12 points for a mango. Okay, so mango 12 points. அப்படி பார்த்து கணக்கு போட்ட நீங்க. Okay. Oh. And then you said one apple is 1 point and 3 bananas. So that means that altogether 1 point and 3 bananas equals 7. So 3 bananas has to equal 6. And then 6 divided by 3 is 2. So a banana is 2 points. So each banana is 2 points. Okay. Then apple plus mango plus banana is 7 plus 12 plus 2, which is 21. சரி, வாழ்த்துக்கள். சரியான பதில். சரி, இதுல வந்து அது முக்கியமா அந்த டைமுக்குள்ள கண்டுபிடிக்கிறதே உண்மையாவே ஒரு கெட்டித்தனம் ரம்யா. வாழ்த்துக்கள். சரியா, பிரதாப்புக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க. சரியா, உங்களோட பேர் இதில் எழுதி போட்டாச்சு ரம்யா. இனந்தொண்டக்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். சரி, ஒரு வித்தியாசமான ஒரு கணக்குகளில் வந்து ரம்யா, பிரதாப் எல்லாரும் சேர்ந்து சரியான பதில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. வாழ்த்துக்கள். சரி, அடுத்த நேரம் தயாரா இருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சகோதரி, நான் ஜெர்மனியிலிருந்து அம்பலவாணன். அம்பலவாணன், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு புது நிகழ்ச்சியில நான் பங்கு பெற்றுகிறேன். ஓம் 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 ஓம், சந்தோஷம். கண்ணனாலாச்சும் கூட குரல் கேட்டு அம்பலவாணன். அதான் கொஞ்சம் இப்போ மற்ற வித்தியாசமான நிகழ்ச்சியும் நாங்கள் இப்போ புதுசாக செய்யணுமென்ற காத்தான் அம்பலவாணன். கூடிய சீக்கிரம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேறு ஷோலையும் சந்திக்கலாம். சரியா, அப்போ அதான் எனக்கு வந்து அது உங்களோட கருத்துக்கள் கேட்கறது எனக்கு நல்ல விருப்பம் அம்பலவாணன். நீங்கள் எப்பவுமே வித்தியாசமாக தான் சிந்திச்சு சொல்கிற நீங்கள். அது சரி, ஆனால் உங்களோட அந்த கரெக்டான நிகழ்ச்சி இன்றைக்கு என்னுடைய மனைவியுடன் நான் உரையாடி கொண்டிருந்தேன். உங்களோட அப்பா சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லும் பொழுது எனக்கு என்னுடைய மகளுக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. நல்ல சந்தோஷம் சகோதரி. சரி, நன்றி அம்பலவாணன். நீங்க அப்படி சொன்னதே சந்தோஷம். அதுவும் நீங்க சொன்னது உண்மையாவே எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் வந்து இதுல வந்து பங்கு பெறணும் என்று ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்ன்றது எனக்கு அது ஒரு முக்கியமா படுற ஒரு விஷயம். அப்ப நீங்க அப்படி சொன்னதே சந்தோஷம் அம்பலவாணன். சரி, அப்ப நிகழ்ச்சிக்கு செல்வோம் அம்பலவாணன். உங்களுக்கு இப்ப மீதி இருக்கிற இலக்கங்கள் 4 உம் 8 உம். நான் 4 சூஸ் பண்றீங்க. சரி, அப்ப 4வது இலக்கத்துக்கு பின்னால நான் என்ன கேள்வி தயார்படுத்தி வச்சிருந்தேன்னு பார்ப்போம். சரி சொல்லுங்க. சரி, உங்களுக்கு வந்து அம்பலவாணன் ஒரு லாஜிக்கல் திங்கிங் வந்திருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு 1 நிமிடம் தரப்படும். சரியா, உங்களோட மகளுக்கு எத்தனை வயசு அம்பலவாணன்? 27 வயசு. எத்தனை வயசு? 27 வயசு. 27 வயசு. சரி, அப்ப மகள் வந்து பக்கத்துல உங்களோட எப்பயுமே எல்லா நிகழ்ச்சியும் பாப்பாவா? இல்ல, நானும் என்னோட மனைவியும் தான் நாங்க பாக்குறோம். நீங்களும் உங்களோட மனைவியும். ஓகே. சரி, அப்ப இதுல இந்த கேள்விக்கு அம்பலவாணன்
ஆமாம். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க வடிவா கேட்டுட்டு அந்த டைமுக்குள்ள நீங்க வடிவா யோசிச்சுட்டு கடைசியா முடிவா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. லாஜிக்கல் திங்கிங்கண்டா எப்பவுமே நாங்கள் வந்து வடிவா ஒவ்வொரு வேர்ட்ஸையும் கேட்டு நாங்கள் வித்தியாசமா திங்க் பண்ணி பார்க்கணும். ஆமாம். சரி, சொல்லுங்கம்மா. 2 கண் தெரியாத ஆக்கள் இருக்கணும். ஆமாம். சரியா, 2 பேருக்கு வந்து கண் தெரியல. அந்த 2 பேருண்ட சகோதரன் நான். ஆமாம். சரியா? ஆமாம். ஆனா அந்த 2 பேரும் எந்த சகோதரங்கள் இல்ல. அவை எந்த சகோதரன் இல்ல. ஆமாம். சரியா? 2 பேருக்கு கண் தெரியல. நான் அவைண்ட சகோதரன், ஆனா அவை எந்த சகோதரன் இல்ல. ஆமாம். எப்படி முடியும்? அதான் உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஆமாம். சொல்லவா? ஓமோம். என்னென்னு சொன்னால் அவர்கள் கூட பிறகாத சகோதரர்கள் என்று நான் கணிக்கிறேன். கூட பிறக்காத சகோதரங்கள் இல்ல. நான் வந்து அவைண்ட பிரதர், ஆனா அவை வந்து எந்த பிரதர்ஸ் இல்ல. அப்போ அப்படி என்று சொன்னால் அது தாயின் தகப்பனுக்கு வித்தியாசம் இருக்கும். இல்ல இப்போ அப்படி நீங்கள் இப்போ ஹாஃப் பிரதர் ஹாஃப் சிஸ்டர் இருக்கு. சரி, ஆனால் அப்படி கூட நான் சொல்ல வரல. அது கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லலாம். அப்படியான புள்ளியலும் சரியா? இதில் வந்து நான் அவைண்ட பிரதர், ஆனால் அவை எந்த பிரதர்ஸ் இல்லை. அப்படி இப்போ நீங்கள் பிரதர்ன்னு சொன்னால் அவள் பிரதர் தானே. அம்மா, நீங்கள் சகோதரம் என்று குறிப்பிடுறீர்கள். அவங்க கண் தெரியாத இருவரையும். ஆனால் நீங்கள் சகோதரம் என்று சொல்லிட்டு அவைகள் உங்களுக்கு சகோதரம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு எனக்கு தான் விசர். அப்படியா? அப்படி சொன்னா நான் தான் பிள்ளையா சொல்றேனா அம்பலவாணன்? அப்படி என்று சொன்னால் இப்ப ஒன்றில் ஹாஃப் பிரதரா இருக்கணும், இல்லை என்று சொன்னால் தாயும் சகோதரங்களாக இருக்கணும், இல்லது ஒன்றை விட்ட சகோதரங்களாக. சரி அம்பலவாணன், நீங்க வந்து என்ன திட்டுறதுக்கு முதல் நான் ஆன்சரை சொல்லிடுறேன். சரியா? நான் வந்து சொல்லியிருந்தேன், அதான் சொன்னேன் லாஜிக்கல் திங்கிங் அன்றைக்கு எங்களுக்கு டக்குண்டு வார பதில் வந்து சரியான பதிலாக இருக்காது அம்பலவாணன். நான் இதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்டா, நான் அவைண்ட பிரதர். சரியா? ஆனா அவை 2 பேரும் எந்த பிரதர்ஸ் இல்லைன்னு சொன்னேன் நான். ஏன் தெரியுமா? அவை 2 பேரும் எந்த சிஸ்டர்ஸ். சரியா? அதான் நான் அந்த சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் எப்பயுமே வட்டிவா கேட்கணும் அம்பலவாணன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் அவைண்ட பிரதர் தான், ஆனா அவை வந்து எந்த பிரதர்ஸ் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தேன். நான் சொன்னது அவ்வளோ தான். என்னண்டா அவை வந்து எந்த சிஸ்டர்ஸ். சரியா? சரி, பரவாயில்ல அம்பலவாணன். இப்படியான கேள்விகள் வந்து எனக்கு சரியான விருப்பமே தெரியும். எங்களை வந்து வித்தியாசமா சிந்திக்க வைக்கும். சரி, அடுத்தவங்க உங்களுக்கு கண்டிப்பா சரியான பதில் வரும். முயற்சியை கண்டிப்பா எடுங்க அம்பலவாணன். நன்றி சகோதரி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி நேர்களை, இப்படியான கேள்விகள் வந்து உண்மையாகவே எங்களை வந்து வித்தியாசமாக நாங்கள் எவ்வளோத்துக்கு நாங்கள் மேக்ஸிமம் இப்படி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இப்படியான கேள்விகள் வந்து போக 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 டக்குன்னு எங்களை மூளை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடுவோம். அப்படி அதுக்கான ஒரு சுமார் ஃபன்னான ஒரு முயற்சி தான். சரி, இன்றைக்குரிய வெற்றியாளர் யாருன்னு இனி பார்க்கலாம். சரி, சிந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. சிந்தியா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன்ஸ் வழங்கும் ஒரு சாரின்னு பரிசாக கிடைச்சிருக்கு. சிந்தியா வந்து தயவு செஞ்சு மறுபடியும் நீங்கள் எனக்கு ஒரு இமெயில் எழுதி போடுங்க, ennudan@ibctamil.com. நான் உங்களுக்கு வந்து இந்த வாரக்கிழமை கண்டிப்பாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு அந்த பரிசை பற்றி நான் உங்களுக்கு வடிவாக விளங்கப்படுத்துகிறேன். தயவு செஞ்சு ஒரு இமெயில் அனுப்பிவிடுங்க, ennudan@ibctamil.com. அந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களோட பேர் வழக்கம் போல் உங்களோட பேர், உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், இன்றையான் டேட், இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் எனக்கு அனுப்பி விட்டீங்களா
நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். வாழ்த்துக்கள் சிந்தியா, இன்றைக்குரிய வெற்றியாளர் நீங்கள் தான். சரி நேர்களே, இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இவ்வளோ நேரமும் தொலைபேசியில் வந்து பங்கு பற்றிய உங்களுக்கும் சகல பார்வையாளருக்கும் என மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, மற்றும் எங்களோட டெக்னீஷியன்ஸ் இன்றைக்கு வந்து முத்தும் சாம்சன் அண்ணாக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, உதவிய பவித்ராக்கும் நன்றிகள், எங்களோட பரிசு அனுசரணையாளர் பிரணாட்ரன்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அடுத்த டிஎக்ஸில் இருக்கிற டெக்னீஷியனுக்கும் நன்றி சொல்லி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் உங்கள் பிரவீனா.